Good morning, 10th students. This is your RK sir. Kindly take your textbook and see the page number 102, which is given conjunctions. கிராமரில் நமக்கு conjunctions அப்படின்ற பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த conjunctions பொறுத்தவரையிலும் இது சில நேரங்களில் 1 மார்க்கில் கூட கேட்டுடலாம். அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் ஒரு டேஷ் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ், 4 கன்ஜங்ஷன்ஸ், அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் கொடுக்கும்போது சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்றத ரேராக கேட்கலாம். பட் இதோடைய ப்ராமினெண்ட் யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிராமரில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கான இன்ட்ரொடக்ஷன் தான் இது. சரியா? வாட் இஸ் த கிராமர்? சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற கிராமருக்கான இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டாக இதை எடுத்துக்கலாம். ஏன்னா த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கிராமர் இஸ் 100% பேஸ்ட் ஆன் த கன்ஜங்ஷன்ஸ். சரியா? இணைப்பு வார்த்தைகள். கன்ஜங்ஷன்ஸ்னால் என்ன? இணைப்பு வார்த்தைகள், இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸை கொடுக்கும்போது in order to synthesize them, synthesize அப்படின்னா ஒன்று சேர்த்துறது, எந்த கன்ஜங்ஷன் சேர்த்தி அதோடைய மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாற்றலாம் அப்படின்றது தான் நமக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற கிராமர் 2 மார்க்ஸ் வில் பி ஆஸ்க்டு அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். முதல்ல பேசிக் இந்த கன்ஜங்ஷன்ஸ், இந்த என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது, வாட் ஆர் த யூசேஜஸ் ஆஃப் திஸ் கன்ஜங்ஷன்ஸ், அல்லது வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். சரியா? ரைட். ஸோ டேக் த டெக்ஸ்ட் புக் அண்ட் ஃபாலோ த லைன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கன்ஜங்ஷன்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கனெக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. கனெக்டர்ஸ் ஆர் லிங்கர்ஸ் ஆர் லிங்க் வேர்ட்ஸ். பாருங்கள், இதுக்கு கிட்டத்தட்ட we have 3 different types of names for this conjunctions. What are they? Conjunctions are also known as or called as connectors, linkers, link words. இது மூணுக்குமே ஒரே மீனிங் தான், இணைப்பு சொற்கள். சரியா? ரைட். we use conjunctions to join words, a group of words or sentences. அதாவது இந்த கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு ஃப்ரேஸையோ அல்லது ஒரு சென்டென்ஸையோ we have to connect. அந்த வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? கனெக்ட் பண்ணலாம். so that it will be the meaningful one. அதனால் அது முழுமையாக மீனிங் தரும். there are 3 different டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸை கிட்டத்தட்ட 3 வகை இருக்குது. வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் சொல்லி பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். These are the 3 types of conjunctions: coordinating conjunction, subordinating conjunction, correlative conjunctions. சரியா? ரைட். இப்போ இந்த மூணுக்கும் நம்ம என்னென்ன மீனிங், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் தீஸ் 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் சொல்லி பார்த்தோம்னா, த ஃபஸ்ட் ஒன், coordinating conjunctions link 2 groups of words that independently make sense. Independently, that is the important. அதாவது இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தனித்தனியாக மீனிங் இருக்கக்கூடிய வார்த்தைகளோ அல்லது ஃப்ரேஸோ அல்லது சென்டென்ஸையோ
லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடிய சென்டென்சஸை ஒன்று சேர்த்துறது. அப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனா கோஆர்டினேட்னா கோஆர்டினேட் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான். அதுக்கு தான் இந்த சிம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த சிம்பிளோடைய மீனிங் என்ன? கோஆர்டினேட் பண்ணுறது இல்லையா, ஒன்று சேர்த்துறது, அதுதான். ஸோ இண்டிபெண்ட்லின்னா, அதாவது டிபெண்ட்லின்னா சார்ந்து இருக்கிறது, இண்டிபெண்ட்லின்னா சார்ந்து இல்லாமையே அது என்ன பண்ணும், மீனிங் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், அண்ட், ஆர், ஃபார், அதர்வைஸ், ஸோ, பட், எட், ஸ்டில், ஆஸ் வெல் ஆஸ். சரியா, ரைட். அண்ட் அப்படின்னா ரெண்டு நவுன்ஸை வந்து நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு, ரெண்டு வேர்ப்ஸ் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் நார்மலாகவே. ஆர் அல்லது, ஃபார் அதற்காக, அதர்வைஸ் இல்லாட்டி, ஸோ அதனால், பட் ஆனால், எட் ஸ்டில் இன்னும், ஆஸ் வெல் ஆஸ் அதை போல் அப்படின்றது தமிழ் மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். சரியா, இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கான டெஃபினிஷன் அண்ட் த எக்ஸாம்பிள்ஸ். Next we are going to see that subordinating conjunctions. சரியா, இந்த subordinating conjunctions அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, these conjunctions help us to introduce subordinate classes. அதாவது இந்த கன்ஜங்ஷன்ஸ், அதாவது ஒரு முழுமை, அதாவது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை இன்னொரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. சரியா, சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சப்பு அப்படின்னா மாற்றாக. அப்போ அதாவது ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸை இன்னொரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கூட ஜாயின் பண்ணால், அப்போ இந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கூட சேர்ந்து இட் வில் கிவ் த கம்ப்ளீட் மீனிங், முழுமையான அர்த்தத்தை அது கொடுத்துருது. சரியா, வாட் ஆர் த கீவேர்ட்ஸ்? அதான், தீஸ் கன்ஜங்ஷன்ஸ் ஹெல்ப் அஸ் டு இன்ட்ரடியூஸ் சபார்டினேட் கிளாஸஸ். Then these are also used to join subordinate or dependent classes to main class. அதாவது தனித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்டென்ஸை மெயின் கிளாஸை, அதாவது சபார்டினேட் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸ் என்னென்ன அர்த்தம், அது மீனிங் தராத ஒன்று அர்த்தம், அது மெயின் கிளாஸ் கூட சேர்ந்து மீனிங் கொடுக்கும். எக்ஸாம்பிள்ஸ், when அப்பொழுது, தோ இருந்தும், அல்தோ அதுவும் இருந்தும் தான், சின்ஸ் இருந்து, டில் அன்டில் இதெல்லாம் டைமிங் இருக்கக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ். ஆஃப்டர், ஆஸ், பிஃபோர், இஃப் ஆதலால், அன்லெஸ் இல்லாவிடில், வேரஸ், வைல், இன்கேஸ், ஆஸ் லாங் ஆஸ் சூன் as much as, therefore, so that, because, as, if, however, எக்ஸெட்ரா. சரியா, இதெல்லாம் என்ன கன்ஜங்ஷன்ஸ் சொல்கிறோம்? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் சொல்கிறோம். சரியா, ரைட். Next we are going to see in this area correlative conjunctions. சரியா, correlative conjunctions அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே, அதாவது when compared to ஒன் பை ஒன், ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணும்போது அதை என்ன பண்ணலான்னா லிங்க் பண்ணலாம். அந்த கம்பேரிசன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கார்ரிலேட்டிவ்னு சொல்கிறோம். ரிலேட் பண்ணி பார்க்குறது, அதுக்கு இதுக்கு ரிலேட் பண்ணி பாடுறான்னு சொல்கிறோம் இல்லையா, கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஸோ அப்போ கன்ஜங்ஷன்ஸ் வந்து என்ன வந்து கம்பேரிட்டிவ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ தீஸ் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்டு இன் பேர்ஸ். இது எப்போவுமே பேராக தான் யூஸ் பண்ணுவோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் நெய்தர், நார், எய்தர், ஆர் பாருங்கள் பேராக தானே வருது. ரைட். The two connectors in each sentence that are related to each other known as correlative conjunction. அப்போ ரெண்டு சென்டென்ஸும் இந்த ரெண்டு கன்ஜங்ஷனும் ரிலேட் பண்ணி வரும், கம்பேர் பண்ணுற மாதிரி வரும். அதுதான் வந்து கார்ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் அப்படின்ற மீனிங் வச்சுக்கோங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நெய்தர், நார், எய்தர், ஆர், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. நெய்தர் நார் அப்படின்னா நெகட்டிவ், எய்தர் ஆர் அப்படின்னா பாசிட்டிவ்க்கு இது அல்லது அதுன்னு யூஸ் பண்ணுவோம். இல்லை நெய்தர் நார் எய்தர் ஆர் ரெண்டுமே நெகட்டிவ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஆல்சோ, நாட் ஒன்லி பட் ஆல்சோ, அது மட்டும் இல்லாமல் இதுவும். ஸ்கேர்ஸ்லி எப்போது, வென் அப்பொழுது. போத் அண்டு, நோ சூனர் வந்ததும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தென், சச், தட், எக்ஸெட்ரா. இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், கார் ரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். இது எப்போவுமே பேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே.